ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷலான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தனியா 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை வர வரைக்கும் நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. இப்போ இதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறோம். சேர்த்துட்டு இந்த கலவையோட அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே சூட்டில் அப்படியே இதை வதக்கி பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை ஆறுனதுமே மிக்சி ஜாருக்கு ஃபுல்லாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா ஒரு 50 ml போல் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் போல் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு காம்பை பாதி போல் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னொரு பாதி காம்பை அப்படியே விட்டுருக்கேன். இதை இந்த மாதிரி முழுசாக போடுறது தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட ஸ்பெஷாலிட்டி. அதனால் காம்பை அப்படியே பாதி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இது போல் 4ஆக பொளந்து போட்டோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் வதக்கினா போதும், டக்குன்னு வதங்கிடும். இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கின இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுப்போம். மசாலாவை அரைச்சி தயார் செஞ்சு வச்சாச்சு. அதே மாதிரி கத்திரிக்காவையும் வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இனி அடுத்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 20 போல் பூண்டு பற்களை இது கூடவே சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரெண்டுமே நல்லா சாஃப்டாக ஆகிடும் வதங்கி. அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 5 தக்காளியை சேர்த்து அரைச்சு அதோட விழுதை இப்போ நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம். தக்காளி விழுது, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கோபுரம் போல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்போ குழம்புக்கு நல்ல பிரைட் ரெட் கலர் கிடைக்குங்கிறதால 2 நிமிஷம் போல கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம முதலே அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுதை உள்ள சேர்த்துக்கிறோம். இது ஃபுல்லாவே சேர்த்துருங்க. அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த தக்காளி விழுது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு புளித்தண்ணியை நான் உள்ள சேர்க்கிறேன். ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து 1 டம்ளர் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை இது கூட சேர்த்துருங்க. 1லேருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு இப்போ நான் இதில் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு துண்டு போல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்க எல்லா கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுன்னா 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். பெரிய கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மரில் வச்சுடுங்க. சிம்மரில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஸ்லோவாக அப்படியே கொதிக்க விடுங்க.
எனக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. அப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது. கத்திரிக்காவுமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்தேன். அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவில் இருந்து. ரசித்து சமைத்திடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.